வணக்கம்டா. எங்கேருந்து வரீங்க? சிதம்பரம்லேருந்து வரீங்க. சரி, யூஸ்வலி எல்லாத்துக்கும் உங்களை ரெஃபர் பண்ணவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இடையில ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது நம்ம 2 பேர்த்துக்கும், அதாவது ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு முக்கியமான ரிலேஷன்ஷிப் என்னென்னா ட்ரஸ்ட்டு. அந்த நம்பிக்கையை பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறமும் கூட அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணாமல் அந்த நம்பிக்கையோடவே இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகுங்கிற ஒரு பாண்டோடவே என்கிட்ட வந்தீங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி அப்டேட் கொடுக்க போகிறது. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்களே. இன்ஃபேக்ட் போன வாரம் கூட உங்கள் நேம் சொல்லி ஒரு ரெஃபரன்ஸில் ஒருத்தவங்க வந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்ன சொல்வீங்க மேம்? எனக்கு இப்போ முன்னாடிலாம் ரொம்ப பாடி ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அதை என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாரு. ஆனால் இப்போ அந்த பாடி ஹீட்டு நல்லா குறைஞ்சிருக்கு. வெரி குட். இன்னொன்று கிராக்ஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்கும். அந்த கிராக்லாம் இப்போ இல்லை, நல்லா ஹீல்ஸா இருக்கு. ஹீல்ஸே சாஃப்டா இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனைன்றதை விட மற்ற அது ரிலேட்டடா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமோட வந்தீங்க. இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து சால்வ் ஆகும்போது யூ ஃபீல் பெட்டர். ஓகே. அண்ட் டே 1 நீங்கள் வந்ததுக்கும் இப்போக்கும் நான் என்ன பர்சனலி ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த முன்னாடி பார்க்கும்போது கண்ணுக்கு கீழே கருவளையம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு 50% கம்மியாக இருக்குது. எவ்ரி டைம் நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்கிறத விட சிம்டம்ஸ் நீங்கள் என்ன சிம்டம்ஸாக பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்க்கும்போது இது எனக்கு பர்சனல் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ உங்கள் பாடி ஹீல் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு சைன். அண்ட் நீங்களே நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றது நீங்கள் ஒர்த்தான ட்ரீட்மெண்ட் நினைக்கிறீங்களா? ஆமாம். நம்ம மெடிசின்ஸ் நிறைய எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது முன்னாடிலேனா எனக்கு அந்த ஐடியா இருக்கு. ஓகே. நிறைய மாத்திரை சாப்பிட்டு அதனால சைடு எஃபெக்ட் வரும். அது இல்லாம முடிஞ்சளவு நம்ம பாடியில நான் ஃபுல்லா உள்ள கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இன்டர்னல் டீடாக்ஸ். ஆமா, அப்படிதான். அப்புறம் உங்களை ரெஃபர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டோட யாருடா, அவங்க சிஸ்டர் இல்ல அருளரசன் சார்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த ட்ரஸ்ட்ல தான் நீங்கள் சிதம்பரத்துலேருந்து கிளம்பி வரீங்க. பட் திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் ஒன்லி பியூர்லி டு யூ. இட்ஸ் அ டெடிகேஷனுங்கிறத விட ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்குற ஒரு தேங்கிங் நோட் தான் இது. ஸோ அதெல்லாம் மீறி நீங்கள் ஹீல் ஆவீங்க. அட் தி எண்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக மேம் இங்கே வந்ததுக்கும் இங்கேருந்து நான் கிளம்பும் போதும் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு முன்னாடி இந்த ஹெல்த்தை விட 80% to 90% நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேங்கிற மேம் நீங்கள் சொல்லிட்டு கிளம்பணும். அதுதான் எனக்கு மெயின்லி வேணும். நெக்ஸ்ட் செஷன் நீங்கள் டாக்டர் சிபியும் மீட் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஆமாம், நெக்ஸ்ட் செஷன் அவரையும் மீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நான் எல்லாத்தையும் கேட்குறது தான் ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோசிக்கிறேன். 1 வேர்டுன்ட்டா இப்போ ஒரு பாத் மாதிரி, கிளியரன்ஸ் பாத். ஆமாம். இப்போ நமக்கு எந்த வழி போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே இந்த வழி கரெக்டாக நமக்கு அப்படின்ட்டு போகலாம். அதாவது எங்க போறதுன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு இது ஒரு தெளிவான வழி அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த வழி எந்த மூலியமா கிடைச்சதுன்னா உங்களோட கசின் அவங்க மூலியமா கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது எங்கே போகணும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் பார்த்தா கிடைக்கிறதுக்கு நான் மெயின்லி வேண்டிக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இது எல்லாத்தையும் மீறி நான் சில ஃபியூ பீப்புள் தான் பார்ப்பேன். ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், அங்கேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி வரும்போது யோசிப்பாங்க, சிதம்பரத்துலேருந்து இங்கே கிளம்பி வரணும், இதுக்காக வரணுமா, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ்வளோ தூரம் வரணுமான்னு யோசிப்பாங்க. அந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரிசல்ட்ஸ் தான். அதுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன், உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் தேங்க் பண்ணுறேன். அந்த இனிஷியேஷன் ஸ்டெப் நாட் எவ்ரி ஒன் வில் டேக் இட். ஸோ ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் எடுப்பாங்க. அந்த ஃபியூ பீப்புள் எடுக்கிறவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான தேங்க்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ.